கருணாநிதியாக காலகண்டம் அமதகண்டமாக தேய்ந்து திங்கள் நிறைமதியாக தினம் பரசுமான் மலர்க்கை வசமாக பங்கமர அருள்நோக்க மூன்று விழியாக நலர் படிவம் தாங்கி மங்கள வேளையில் வரும் சத்திய ஞான குருவரனை வணக்கம் செய்வாம். பாண்டிய திருநாட்டில் திருநெல்வேலி சீமை தன்பொருணை நதிக்கரையில் அம்பாசமுத்திரம் நகரின் ஒரு பகுதியாகிய வேலை நகர் என புராண காலத்தில் போற்றப்படும் வேளாக்குறிச்சியில் தாமிர நதியின் வடகரையில் அமைந்துள்ள அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை அருள்மிகு காசிநாத சுவாமி திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா வருகின்ற புதன்கிழமை வெகு சிறப்புற நிகழவிருப்பதறிய அகமிக மகிழ்கிறோம். நமது திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் தோன்றிய திருத்தலத்தில் மரகதாம்பிகை உடனுரை காசிவநாத சுவாமி திருக்கோயில் செம்மையாக திருப்பணிகள் நிறைவேற்றப்பட்டு புதிதாக ராஜகோபுரம் நிர்மாணிக்கப்பெற்று வேத சிவாகம முறைப்படி வேள்வி பூசைகள் மார்ச் 22ஆம் நாள் தொடங்கி மார்ச் 25ஆம் நாள் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நிகழ உள்ளது. இத்திருத்தலம் பல்லாற்றாலும் புராண சிறப்புடைய ஒரு புனித தலமாகும். இந்த இறைவன் பெயராலேயே தாமிரபரணி நதி காசிவ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் திருமூலநாதர் என எரித்தாட்கொண்ட பிரான் மேற்கு முகமாக எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். இங்கே சுயம்பு மூர்த்தியாக காசிநாத சுவாமி எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். காசிப முனிவர் வாழ்ந்து வழிபட்டு சிறப்புடைய இந்த திருத்தலம் உண்மையை நிலைநாட்டி நீதியை நிலைநிறுத்திய ஒரு அற்புத தலமாகும். மானுட வாழ்வில் எத்தகு உயர்நிலையில் இருந்தாலும் இறைவனின் அடிமை பூண்ட தொண்டராக இருந்தாலும் கூட அவர் வாய்மை தவறுவாரேயானால் அவரையும் எரித்து ஆட்கொண்டு அதனை அருள்பாலிக்கின்ற ஒரு உன்னத நிகழ்வு அற்புதம் நிகழ்ந்தேறிய திருத்தலம் காசிநாத திருத்தலம் என்றால் அது மிகையல்ல. இந்த திருத்தலத்திற்கு சேர மன்னர் பூதல உடைய மார்த்தாண்டவர்மன் கிபி 1516 மற்றும் 1518 பல்வேறு நிபந்தங்களை நஞ்சை நிலங்களை தானமாக இந்த திருக்கோயில் நித்திய நைமித்திக காமிய வழிபாட்டிற்காக வழங்கி அருளியுள்ளார். அந்த சேர மன்னன் வெற்றியின் விளைவாக நதியுண்ணை கால்வாய்க்கு வடபுறம் வீரபாண்டியபுரம் என்ற ஒரு பகுதியை நிர்மாணித்து இங்கே அவருடைய வெற்றியை கொண்டாடும் முகமாக ஒரு கிராமத்தையே நிறுவியுள்ளார். சோழ பாண்டிய மன்னர்களும் இந்த திருக்கோயிலுக்கு நிபந்தங்களை அளித்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக சேர மன்னர் நிபந்தம் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பம்சமாகும். ஒரு கன்னட பிராமணர் உலக உயிர்கள் ஓய்வு பெறுவதற்காகவும் வேளாண்மை செழித்தல் பொருட்டும் கன்னடியன் கால்வாய் என்ற ஒரு நீர் ஆதாரத்தை கன்னடியன் அணையுடன் கூடிய ஒரு நல்ல நீர் ஆதாரத்தை உருவாக்கி கால்வாயை உருவாக்கி இந்த தலத்து இறைவனை வழிபட்டு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதை அவர் வலியுறுத்தி சென்றுள்ளார். பல்லாற்றாலும் பெருமை பொருந்திய பங்கன உத்திர பெருவிழா சிறப்புடைய இந்த திருத்தலம் குடமுழுக்கு விழா காண்பதும் இதில் அம்பை நகர் வாழ் பெருமக்கள் மட்டுமின்றி பல்வேறு அமைப்புகள் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் சிவனடியார்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் ஒத்துழைப்போடு மிக அருமையாக செம்மையான திருப்பணிகளை நிறைவேற்றி இந்த மகா கும்பாபிஷேகம்
புதிய ராஜகோபுர நிர்மாணத்துடன் நடைபெறுவது சாலச் சிறந்தது. நமது திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் தோன்றிய திருத்தலம் தற்பொழுது சோழ நாட்டில் திருவாரூர் மற்றும் திருப்புகலூரை தலைமையிடமாக கொண்டு விளங்கினாலும் கூட கல்லிடைக்குறிச்சியில் திருமணமும் இந்த வேளாக்குறிச்சி என்று சொல்லப்படுகிற அம்பை நகரின் ஒரு பகுதியாகிய பகுதியிலே நஞ்சை புஞ்சை நிலங்களையும் தன்னகத்தே கொண்டு ஆன்மீக பணியாற்றுகின்ற இந்த திருமணத்தின் அருகே அமைந்துள்ள இந்த திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவிற்கு நாமும் கலந்து கொண்டு நம்மால் நமது திருமணத்தின் சார்பில் கைங்கரியங்களையும் செய்து இந்த விழாவுக்கு வரும் ஆன்மீக பக்தர்களுக்கு அறவுணர்வை போதிக்கும் முகமாகவும் ஆசி நல்கும் முழுகமாகவும் இங்கே ஒரு வார காலம் எழுந்தருளி இந்த விழா நிகழ்வுகளில் பங்கு கொண்டு கும்பாபிஷேக விழாவை தரிசித்து பக்தர்களுக்கும் ஆசி கூறுகின்ற ஒரு நல்வாய்ப்பினை மரகதாம்பிகை உடனுரை அருள்மிகு காசிநாத சுவாமி நமக்கும் அருளியிருக்கின்றார். அதனை நினைந்து போற்றி வணங்குவோமாக. எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று இன்பம் உருவார்களாக. திருச்சிற்றம்பலம்.